வேற மாதிரி போங்க. இன்னைக்கு பாருங்க வீட்டுக்குள்ள பூரா போய் கதற போறான் நண்பர்களே, கதற போறான். எல்லாரும் ரெடியா இருந்துக்கோங்கப்பா, எல்லாரும் ஃபேன்ஸும் ரெடியா இருந்துக்கோங்க. ஏன்னா அண்ணன் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் வச்சு செய்யும் செய்யறாராம். இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சோன்னா எல்லாரும் துண்டு போட்டு நம்ம லைவுக்கு வந்துருங்க. அந்த லெவலுக்கு இன்னைக்கான எபிசோட்ல எங்க அண்ணன் வளர போறான்னு சொல்லி நியூஸ் வந்துட்டு இருக்குது. அப்புறம் என்ன வேற சொல்ற, ஏதோ ரயான் ரோஸ்ட், ஜெஃப்ரி ரோஸ்ட், பவித்ரா ரோஸ்ட் எல்லாம் காட்டுறாங்களா. அப்போ அது ரோஸ்ட் இல்லையான்னு கேட்டா அண்ணன் ரோஸ்டே போடலையா, அங்க அண்ணன் டோஸ்ட் போட்டு கரிஞ்சு போய் உட்காந்துருக்கதா நியூஸ் வந்துட்டு இருக்குது. என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் ஒரு 2 ரோஸ்ட் இருக்கு போல ப்ரோ. அப்புறம் ஒரு சைடு அன்புகளை தெரிவிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எவிக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல முதலே அன்பு தான். எப்படி நண்பர்களே, எடுத்தடுப்புல எங்க அண்ணன் அன்பை தான் தெரிவிக்கிறாப்ல. பிரியாணி கேங் அப்படி எடுத்து, எப்பப்பா என்னப்பா பிரியாணிலாம் நீங்க தான் திருடி சாப்பிட்டீங்களா, பாப்பா என்னப்பா கணக்கு, இப்படி திருடி சாப்பிடாதீங்கப்பா, கொஞ்சமா சாப்பிட்டாலும் அதிகமா சாப்பிட்டாலும் திருட்டு தான். சோ இந்த மாதிரி இருந்துக்கோங்க. அடுத்தவங்க சாப்பாடு இதாகுது பாத்தீங்களா. சோ திருடி சாப்பிடுறதெல்லாம் ஓகே தான், பட் இருந்தாலும் எல்லாரும் சேர்த்து வேணா சாப்பிடுங்க, தனியா சாப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி. ஆனா திருட்டு கேங்குக்கு பயங்கரமா சப்போர்ட் கொடுக்குறாப்ல. சூப்பர்ண்ணே. இதே இந்த இடத்துல வேற யாராவது இந்த மாதிரி திருடி சாப்பிட்டு இருந்தா எங்க அண்ணன் எப்படியா இருந்திருப்பாப்ல, ரோஸ்ட் மோடுக்கு போயிட்டு அடி எதுக்கு அடிக்கிறோன்னு தெரியாம அடிச்சிருப்பாப்ல. ஆனா இந்த இடத்துல தர்ஷிகா, விஜய் விஷாலி, அருண், சத்யா, அப்புறம் பேர் என்ன ஆனந்தி, இவங்க எல்லாம் இருக்கப்ப எங்க அண்ணன் கொஞ்சிராப்ல, அப்படியே கொஞ்சி பேசுறாப்ல. அதான் இன்னைக்கான எபிசோட் எப்படி இருக்குன்னு தெரியுமா, பேச வேண்டிய இடத்துல அண்ணன் பேச மாட்டாப்ல, அதாவது திட்ட வேண்டிய இடத்துல திட்டாம இந்த இடத்துல திட்டவே வேண்டி இருக்காது அப்படின்னு சொல்லி இருக்கோம்ல, அந்த இடத்துல போட்டு எங்க அண்ணன் திட்டிட்டு இருப்பாப்ல. திட்டிட்டு அவரே டென்ஷன் ஆயிருப்பாப்ல. ஐயோ இவனை ஏன் போட்டு சுத்திக்கிட்டே இருக்காரு. நான் இந்த இடத்துல இன்னொன்னு சொல்லி ஆகணும் ப்ரோ, வீட்டுல இந்த பவித்ரா வந்து பேசுறது கொஞ்சம் தப்பா தான் பேசுறாங்களாம். ஏன்னா பவித்ரா வந்து நிறைய தப்பு பண்ணிருக்காங்க அந்த பொம்மை டாஸ்க்ல. ஓகேவா, அது உங்களுக்கே தெரியும். பொம்மை டாஸ்க்ல 7 பேர் மொத்தம் காவு கொடுத்திருக்காங்க. 7 பேரை காவு கொடுத்து ரொம்ப கிளவரா கேம் ஆடிட்டு, ஆனா கடைசியில் எதுவுமே தெரியாத மாதிரி போவாங்க. கவனிச்சிருப்பீங்க, எதுவுமே தெரியாத மாதிரி. அந்த பொம்மை எப்படி அவுட் ஆச்சுன்னு எனக்கு தெரியலடி, நான் உள்ள போனேன் அப்படி இருப்பாங்க. அதெல்லாம் மொத்தமா எடுத்து போட்டு எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் இந்த பிரியாணி கேங்க அடிக்கிறாரா, பிரியாணி கேங்க ரொம்ப சாஃப்ட்டா தடை கொடுக்குறாரு போல. ரொம்ப ஜாலியா இருக்குமா, நல்லா பண்றீங்க, நைட்டு பார்க்க சூப்பரா இருக்கு, இருந்தாலுமே அடுத்தவங்க கிராசரிமா கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோன்னு சொல்லி முடிக்கிறார் போல. முடிச்ச உடனே தான் பொம்மை டாஸ்க்கு வராப்ல. எப்படி அண்ணன் முடிச்ச உடனே நேரா பொம்மை டாஸ்க் வராப்ப. வந்தோடனே பவித்ரா தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் நினைக்கிறேன். பவித்ரா அந்த டாஸ்க்கை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தான் கேக்குறாங்க. இந்த ப்ரோமோல கவனிச்சிருப்பீங்க. இந்த டாஸ்க்கை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க, எப்படி ஆடுனீங்கன்னு கேட்கும்போது பவித்ரா ஒரு கேம் ஆடுவாங்க அந்த இடத்துல. எப்படி தெரியுமா, இந்த டாஸ்க் எனக்கு தெரிஞ்சு சார் அடுத்தவங்க பொம்மை உள்ள வைக்கணும் சார், அதான் டாஸ்க். நான் அப்படிதான் சார் ஆடினேன். இப்போ வீட்டுக்குள்ள மொத்தமே எனக்கு தெரிஞ்சு 14 ரவுண்ட் 15 ரவுண்ட் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். 16 ரவுண்ட் நடந்திருக்கும். அந்த ரவுண்ட்ல மொத்தத்திலேயுமே 7 பேரை நீ அவுட் பண்ணிருக்கமா. 7 பேர், பாதிக்கு பாதி மெம்பரை தூக்குனதே நீதான். பாதிக்கு பாதி மெம்பர் அவுட் பண்ணது அந்த பொண்ணு தான். அதுல எப்படி தெரியுமா அவுட் பண்ணிருக்காங்க, பிட்டுக்குள்ளே ஒன்று பொம்மையை பிடிச்சி உட்காந்துப்பாங்க, பிட்டுக்குள்ளே ஒரு பொம்மையை பிடிச்சி உட்காந்துட்டு கடைசியில் அந்த பொம்மையை போட்டு ஓடுவாங்க. அந்த மாதிரி மொத்தம் 2 தடவை பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, பொம்மை கையில கிடைச்ச பிறகு கூட கடைசி ஒருத்தி தேடுற மாதிரியே அந்த பிட்டுக்குள்ள சுத்திட்டு இருப்பாங்க. அப்படி பொம்மை பொம்மைங்கடான்னு சுத்திட்டு கடைசியில் எவனா வைக்க ஓடுவான் தெரியுமா, அந்த நேரம் வைக்க ஓடுவாங்க. ஓடமா என்ன, ஐயோ என்னால பொம்மை வைக்க முடியல, சாரிடி, என்னால வைக்க முடியலடி, நான் கஷ்டப்பட்டு ஓடினேன் பாரு, கூட்டத்தில் நெருக்கிட்டாங்க, என்னால ஓட முடியலன்னு சொல்லி ஒரு ஆக்டிங் போடுவாங்க. இந்த மாதிரி ஆக்டிங்கை போட்டு மொத்தம் 7 பேர் அவுட் பண்ணிருக்காங்க. எப்படி நண்பர்களே, 7 பேர் அவுட் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களுக்குன்னு வரும்போது ஆள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குன்னு வரும்போது அதே மாதிரி சேம் அந்த பொம்மையை பிடிச்சி வச்சுட்டு வெளியே உட்காந்துட்டு மஞ்சரி ட்ரிகர் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு, முக்கியமா பவித்ராவோட ட்ரிகர் பண்ணிட மாட்டாங்க. அந்த இடத்துல ஒருத்தன் வந்து ட்ரிகர் பண்ணுவான் பாருங்க, கழுத்து தொண்டையில ஆபரேஷன் காசு கூட அப்படின்ற மாதிரி அங்க வந்துருந்து நீங்க டீச்சரை பிடிச்சி இழுத்துட்டா எனக்கு சோக் ஆயிட்டு என்ன யாருக்காக மாட்டீங்களோ அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்திட்டு இருந்திருப்பாரு. கத்தி அந்த இடத்துல மஞ்சரி ட்ரிகர் பண்ணி கடைசியில் மஞ்சரி கொண்டு உள்ள வச்சிருப்பாங்களா. அந்த டாபிக் தான் எடுத்துட்டு வந்து அண்ணன் எதுக்கு பேசுறாருன்னு பேச தெரியாம பேசிக்கிட்டு பவித்ரா போட்டு அடி அடிச்சுக்கிட்டு பவித்ரா அந்த இடத்துல ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் பவித்ரா ஒத்துக்கவே மாட்டாங்க. கடைசி வரத்துக்கு பவித்ரா நான் இதுக்காண்டி தான் பண்ணேன், இப்படிதான் பண்ணு ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஒத்துக்கிட்டா வீட்டுக்குள்ள இருக்க அந்த ட்ரஸ்ட் உடஞ்சிரும்ல, அதனால ஒத்துக்காம கடைசி வரத்துக்கு சார் என் ஸ்ட்ராட்டஜிலாம் இல்லை சார், ஸ்ட்ராட்டஜிலாம் தான் நான் ஒத்துப்பேன் சார், என் ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாது சார் அப்படின்னு ஒரு சீனை கிரியேட் பண்றாங்க. அதனாலதான் சேதனை டென்ஷன் ஐயோ ஸ்மார்ட்டா இருக்குமா நடிக்கிறா வாணி என்ன வாணி அப்படின்னு சொல்லிட்டு சேதனை டென்ஷன் வரப்பல. புரிஞ்சா, பவித்ரா ஒத்துக்க மாட்டாங்க, எல்லா விஷயமும் பண்ணுவாங்க. அது ஊமை கொட்டான்னு சொல்லுவாங்க நண்பர்களே, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அமைதியா இருந்து ஒரு வேலையை பார்ப்பாங்களா, அதான் பவித்ரா. எல்லார்ட்டையும் ஜாலியே அப்படிம்பாங்க, ஆனா பின்னாடி போய் உட்காந்துட்டு அவளா இவனா அப்படின்னு, அதுதான் பவித்ரா. மொத்தத்துல பவித்ரா போட்டு இன்னைக்கு சேதனை லைட்டா பொழக்கிறாப்ல. அடுத்தது அப்படியே ரயான், ஜெஃப்ரி அப்புறம் ராணோ எழுப்பி விடுறாங்கப்ல. இதுல எழுப்பிவிட்டு அண்ணன் எல்லாரும் பேசுறாப்ல, என்னப்பா டாஸ்க் நடந்துச்சு, நீ வீட்டுக்குள்ள போய் அவனை லாக் பண்ண, அவன் எவ்வளவு ஒல்லியா இருக்கான், அவனை போட்டு அவ்வளவு நெருக்கிறியப்ப உடஞ்சிட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அப்படியே ரயான் பக்கத்துல வர்றாரு போல. ரயான் பக்கத்துல வந்து கேட்டு அவர் பண்ண தப்பு தானே, ஆமா சார் அவர் பண்ண தப்பு சார் இருக்கும்போது அப்ப நீ அப்பா மஞ்சரியை போய் பிடிச்ச அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு போல. அதான் காலையில சொன்ன மாதிரி தான், இவர் வந்து ஒரு கேள்விக்கு பதிலே கொடுக்க மாட்டார், அந்த கேள்விக்கு மேல இன்னொரு கேள்வியை கொண்டு வைக்கிறார். ஃபர்ஸ்டே ஒரு கேள்விக்கு பதில் கிடைச்சிட்டல, அவன் வந்து ஜெஃப்ரி லாக் பண்ண தப்பு தானே, அப்ப அந்த தப்புக்கிற மேட்டர் அவனை ஃபர்ஸ்ட் பிடிச்சி அடிச்சிருக்கணும்ல, நீ ஏன்பா அவளை லாக் பண்ண, கேமை கொஞ்சம் கேமா கவனிச்சு லாக் பண்ணிருக்கலாம்ல, கொஞ்சம் பொறுமையா பண்ணிருக்கலாம்ல, பொம்மையை பிடிக்காம அவனை மட்டும் லைட்டா பிடிச்சிருக்கலாம்னு சொல்லி கேட்காம அப்படியே தாவி வந்து ரயானை பேச விட்டு, ரயான்
அப்படி அவன் பண்ண தப்புனா நீ பண்ண தப்பு தானப்பா. அப்ப அவனை மட்டும் எப்படிப்பா குத்தம் சொல்ல முடியும்? ஒன்னாதான் நாங்க குத்தம் சொல்லணும்னு சொல்லிட்டு ரயானை போட்டு லைட்டா பொளக்கறா போல. பட் பெருசா ரோஸ்ட் இந்த மாதிரி சொல்ல ப்ரோ. முக்கியமான எபிசோட் தான் சொல்லியிருக்காங்க. பெருசா ரோஸ்ட் டமார் டிமார் பட்டாஸ் இப்பெல்லாம் கிடையாது. இந்த ப்ரோமோ பார்த்தா நீ கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்படி எதுவுமே இல்லை. லைட்டா எழுப்பி விட்டு இப்படி பண்ண விடா சரியா, பண்ண விடா சாச்சா மாதிரி ஒழுங்கு பிள்ளையா இருக்கணும் சரியா. அமைதியா உட்காருமா உட்காருன்னு சொல்லி அப்படி லைட்டா தடவை கொடுத்து லைட்டா ரோஸ்ட்டை போட்டு உட்கார வைக்கிறா போல. மற்றபடி எங்க பெருசா எதுவுமே இல்லை. பாதிப்புகள் இல்லை நண்பர்களே, பாதிப்புகள் இல்லை. லைட்டா இருக்கும். பட் அந்த லைட் எதுக்குன்னா அடுத்த வாரம் ஓட்டுகள் வர்றதுக்கு வேற ஒன்றும் இல்லை ப்ரோ. சிம்பிளா சொல்றேன் ப்ரோ, எவ்வளவுக்குள்ள ரோஸ்ட் வருதோ அவ்வளவுக்குள்ள அது பூஸ்ட் ஆகி ஓட்டுக்களாக தான் மாறும் சரியா. அதை மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த வகையில் லைட்டா ரோஸ்ட் பண்ணி உட்கார வைக்கிறாப்புல. அவ்வளவுதான், மொத்தத்தில் இவ்வளவு தான் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாமினேஷன் ப்ராசஸ் அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். கடைசியா நாமினேஷன் ப்ராசஸ் வச்சு கடைசியில் மொத்தம் 5 பேர், 5 பேர்ட்ட உட்கார வைப்பாங்க. கடைசியா தான் ரயானை சேவ் பண்ணுவாங்க போல. அப்புறம் மீதி 4 பேர் தான் அந்த வீட்டுக்குள்ள போய் பொம்மையை தேடுறாங்க. அந்த பொம்மையை தேடுற இடத்துல கூட நம்ம சிவா ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ சிவாவை எவிக்ட் பண்ணி வெளியே எடுக்கிறாங்க. இதுல எனக்கு என்ன கொஸ்டின்னா, சிவாவை எவிக்ட் பண்றது கரெக்டா? சிவாவை எவிக்ட் பண்ணி வெளியே எடுக்கிறது கரெக்டானு எனக்கு தோணுதுன்னா, சிவாவோட டம்மிலாம் வீட்டுக்குள்ள இருக்காங்க. சிவா கூட அந்த வீட்டுல கண்டென்ட் கொடுக்காரு. நான் கண்டென்ட் பேச பார்க்க போறேன். ஏன்னா சாச்சனாவை நீங்க அதுக்கு தான் சேவ் பண்றீங்க. கேட்டா சாச்சனா வந்து கண்டென்ட் கொடுக்க வேணா பாருங்களா. இந்த வாரம் எதுக்கு டபுள் விஷயம் வைக்கணும்னா, சாச்சனா இருக்கா டபுள் வச்சா கண்டுபிடிச்சிருவாங்க, மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. எங்க டபுள் வைக்கிறீங்க, சாச்சனா எப்படி சேவ் ஆகுறா, சாச்சனா ஓட்டுகள் இல்லைன்னு சொல்லி மக்கள் கேள்வி கேட்டுருவாங்கல்ல. அதனால சிங்கிள் எவிக்ஷன் வச்சு அப்பா இவங்க தான்ப்பா உண்மையா ஓட்டுகள் இல்லைன்னு சொல்லி தூக்குறாங்க. அடுத்த வாரம் கண்டிப்பா டபுள் எவிக்ஷன் இருக்கும். ஏன்னா சாச்சனா வந்து கேப்டன் ஆகிறது வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான ரீசன் உங்களுக்கே தெரியும், நேத்துக்கான எபிசோட்ல கவனிச்சிருவீங்க. சோ எனக்கு தெரிஞ்ச அடுத்த வாரம் டபுள் வைப்பாங்க. டபுள் சொல்ல முடியாது, ட்ரிபிள் கூட வைப்பாங்க. எப்ப ஒரு 3 பேர் வெளியே எடுக்கிறப்பா, டிசம்பர் மாசம் வந்துட்டு ஒரே குளிரா இருக்கு, சரியில்லை இந்த வீடு செட் ஆகல உங்களுக்கு, வாங்க ஒரு 3 பேர் சொல்லி மொத்தமா 3 பேர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. மொத்தத்துல என்ன பொறுத்தவரை சிவாக்கான எவிக்ஷன் என்ன கேட்டா அன்ஃபேர் தான். இந்த வீட்டுல சத்யா எதுவுமே பண்ணல, ரஞ்சித் எதுவுமே பண்ணல, ஆனந்த் எதுவுமே பண்ணல. இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சிவா கண்டென்ட் கொடுத்துருக்காருங்கிறதா உண்மை. ஓகேவா, சிவா நல்லாவே கண்டென்ட் கொடுக்காரு. நைட்டு 3 மணி வரைக்கும் கண்டென்ட் கொடுக்காரு. வீட்டுக்குள்ள புதுசா காதல் மலர் இருந்துச்சு, அதை ஒரு கண்டென்ட்டா மாறி இருக்கும். எங்க தர்சிகா விஷால் மட்டும் தான் காதல் மலர்ந்து ஒரு கண்டென்ட் கொடுக்கணுமாங்க, மற்ற யாரும் கொடுக்க கூடாதா? ஏன் சிவா கொடுத்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை? சிவா அழகா கொடுத்துருப்பாரு. இந்த காதலை பிரிக்கணும் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு அந்த டவுட் இருக்கு. மேபி அந்த காதல் கண்டென்ட் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பிரிக்காங்களோ என்னமோ தெரியல. பட் பரவாயில்ல ப்ரோ, காதல் சில காதல்கள் சேரும், சில காதல்கள் இப்படி தான் சேராம பிரிஞ்சு போயிட்டு இருக்கும். அதுல அருண் ரொம்ப அன்லைக்கின்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்த 3 காதலர்களும் தொடர்ந்து வெளியே போயிட்டே இருக்காங்க. காதலர்கள் காதல் எப்படி வேணா சொல்லலாம். பட் இன்னும் ஒரு காதலி வெளியே போல. ஐயோ இன்னும் ஒருத்தவங்க வெளியே போல. மொத்தம் 3 பேர் இந்த வீட்டுக்குள்ள அவருக்கு ஜாயின்ட் ஆயிருக்காங்க. ஒன்னு வந்து வர்ஷினி, அடுத்தது ஆனந்தி, அடுத்தது இப்ப பார்க்க போனா அவங்க பேர் என்ன, நம்ம சிவகுமார். இல்ல 2 பேர் வெளியே போயிட்டாங்க. வர்ஷினி போகும்போது எங்க அண்ணன் ரொம்ப ஃபீல் பண்ணாமல, அடுத்த சிவகுமார் போகும்போது ரொம்ப கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாப்ல. என்ன சிவகுமார் ஒரு சொம்ப தூக்கிட்டு போவாப்ல, வீட்டுக்கு போயிட்டு சிவகுமார் ரெக்ரெட் பண்ணுவாப்ல. ஐயா இவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லி கண்டிப்பா ரெக்ரெட் பண்ணுவாப்ல. அந்த வகையில் வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு பேர் ஆனந்தி மட்டும்தான். அடுத்த வாரம் கண்டிப்பா ஆனந்தி போயிருவாப்ல. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ண போறாப்ல. மொத்தத்தில் இன்னைக்கான எபிசோட் இவ்வளவுதான். எப்படி நண்பர்களே, இன்னைக்கான எபிசோட் அம்பிட்டு தான். பெருசா ரோஸ்ட் இல்லையா, பழைய படி போட்டு உருட்டி சுத்தி அவருக்குள்ள ஒரு ஆன்சர் வச்சுக்கிட்டு அந்த ஆன்சரை வெளியே எதிர்பார்க்க பேர்ல அங்க அந்த ஆட்களை போட்டு அடி நடிச்சு நம்மளை போட்டு கிறுக்காக்கி நைட் 2 மணி நேரத்துக்கு ஷோ நடத்தி 2 மணிக்கு அப்புறம் நம்மளை புலம்ப விட்டு துண்டு போட விட்டு மொத்தத்தில் முடிக்க போறாங்கிறத உண்மை. எனக்கு தெரிஞ்சு வரப்போற வாரங்கள்ல இருந்து சேதனை வராமல் இருக்கிறது நல்லது நான் நினைக்கிறேன். வீடியோ காலில் வந்து எவிக்ஷன் மட்டும் போங்க. நான் என்ன சொல்றேன், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான எவிக்ஷன் யாரும் பார்த்தீங்கன்னா நீங்க அவுட் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஆடியோ காலில் வீடியோ காலில் முடிச்சிட்டிங்கன்னா பார்க்க எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அது அந்த மாதிரி பண்ண முடிஞ்சால் அதை ட்ரை பண்ணி பாருங்க. சண்டே ஒரு நாள் லீவ் கிடைக்கும். ஆனால் வேணாம் லீவ் கண்டென்ட் முக்கியம், அப்புறம் வீடியோ முக்கியம் நமக்கு. பட் லீவ் வேணாம், வீடியோ காலில் 2 மணி புறமா விடுங்க, நல்லா தான் இருக்கும். ஸோ மொத்தத்தில் இன்னைக்கான எபிசோட பார்த்துட்டு நைட் எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. தெரியா, நைட் லைவ்ல சந்திக்கலாம்.